ஹலோ. எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. சரிங்க சரிங்க சரி. நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேங்க. மந்திரி பிஏ பேசினாரு. சாராய தொழிற்சாலையை எங்க கட்ட போறீங்க, அதுக்கு உண்டான பத்திரங்கள் எல்லாம் உடனே ஒப்படைச்சிட்டா சீக்கிரமே அனுமதி கிடைச்சிடுமா? பத்திரங்க எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஊர் ஜனங்க கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கணும். அதான் அரிசியை போட்டு இடத்துக்கு உண்டான தொகையை கொடுத்துட்டோமே, கையெழுத்து போட வேண்டியதானே. நான் இங்க கஜா. மற்ற ஏற்பாடெல்லாம் ரெடிங்க. வண்டி எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. வண்டி வருது, பெரியவர் வண்டி வருது. வண்டிங்க வந்துருச்சு. வண்டி வருது, பெரியவர் வண்டி வருது. அக்கா வண்டி வருது. ஐயா வண்டி வருது. அண்ணே வண்டி வருது. நீங்களா உள்ள ஓடி போய் கதவை மூடிக்கிட்டா உங்களை சும்மா விட்டுருவோம் அர்த்தமா? உங்களுக்கெல்லாம் 10 நாள் அவகாசம் கொடுத்தாச்சு. நீங்களா ஒரு முடிவுக்கு வராதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மரியாதையா எல்லாரும் வெளியே வந்து பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. என்ன சொல்றது காதுல விழுந்ததா? கஜா, தகராறு பண்ற ஒரு நாய தெருவில் இழுத்துக்கிட்டு வா. பரம்பரையா இருக்கிற நம்ம சொத்தை இப்படி அநியாயமா மிரட்டி புடுங்க பாக்குறாங்க. மரியாதையா கையெழுத்து போடு. நீ என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டேன்? எங்க பெரியவங்க வேர்வை சிந்தி வாங்கின பூமி கேவலம் ஒரு சாராய தொழிற்சாலை கட்ட நான் கொடுக்க மாட்டேன். கையெழுத்து போட போறியா இல்லையா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கையெழுத்து போட முடியாது. உங்க எல்லாருக்கும் இந்த முடிவு வரவேணா? மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. போய் போடுங்க. வாத்தியாரே போடுங்க. நானும் தெரிஞ்ச வாத்தியாரே கையெழுத்து போட்டாரு, நீங்களும் போட்டுருங்க. அடுத்தது ஒருத்தன் பாக்கிங்க. யாரவன்? 8ஆம் நம்பர் ரோடு மாணிக்கம்.
அப்பா ஊர்ல இல்ல. இன்னும் 2 நாள்ல வந்துடுவாரு. சரி, ஊர்ல இருந்து மாணிக்கம் வந்த உடனே அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிடு. இதை என்ன பண்றது? வழக்கமான தற்கொலை தான். நீங்க 2 பேரும் அந்த ஸ்டேஷன்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? பல வருஷமா இருக்கும் சார். உங்களுக்கு கருணாகரனை பத்தி தெரியுமா? அவர் நல்லவரா கெட்டவரா நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா போதும். எனக்கு தெரியாது சார். நான்சென்ஸ். பல வருஷமா அங்க இருக்கீங்க. கருணாகரனை பத்தி தெரியாதுன்னு சொன்னா அதை நம்ப நான் பைத்தியக்காரன் இல்ல. சார் சார் சார், இந்த ஜனங்க நம்பி எதுவும் பண்ணிடாதீங்க. நிச்சயமா நம்மளுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. என்னையா நம்ம பாட்டு சொல்லிட்டே இருக்கிறோம், அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். போகட்டு விடியா, புதுசா வர ஏசி எல்லாம் ஆரம்பத்துல இப்படிதான் இருப்பாங்க. போக போக நம்மளமா ஆயிடுவாங்க. பெரியவரோட வீடு எங்க இருக்கு? பெரியவரா? பெரியவரை பத்தி கேட்டா பயந்து ஓடுறாங்க. காமாட்சி, நம்ம ஊருக்கு நல்ல காலம் பொறுத்துருச்சு. முதல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பெரியவரோட விலாசத்தை தேடிட்டு வந்திருக்காரு. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க? இந்த தாலியை காட்டி காட்டி தாண்டி இந்த ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் கோழி ஆக்கிட்டீங்க. அவரை பழி வாங்குறதுக்காவது நான் ஒரு அனாதையா பிறந்திருக்கணும். தம்பி, பெரியவரோட வீடு எங்க இருக்கு? ஊருக்கு போயிருக்கிற எங்க அப்பா வந்தோடனே எங்க நிலத்தை பிடிங்கிடுவாங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். பெரியவரோட வீடு. என்னையா புளிஜம் நுழையுது? ஐயா கிட்ட போய் சொல்லு. ஐயா, போலீஸ்கார உள்ள வர்றான். அவனை வந்தோடனே யாரையும் தட்டக்கூடாது. அவன் வரட்டும். ஐயா உள்ளதா சார், வாங்க வாங்க சார். ஐயாவை பார்க்கணுமா? கூட்டிட்டு போ. வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க சார். ஐயாவை பார்க்கணுமா? வாங்க, ஐயா உள்ள இருக்கு. உட்காருங்க, ஐயா வந்துருவார்.